ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக அவரை போட்டிருக்காங்க பொழுது, பொதுச் செயலாளர்ன்றது வந்து எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பொறுப்பை விஜய் அவர்கள் அவரிடம் கொடுத்துருக்காரு பொழுது எதை சார்ந்து கொடுத்துருப்பான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் வந்து அவருடைய வயதிற்கு அதிகமாக ஒரு உழைப்பை வந்து டிவிக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 24/7 பம்பரமாக சுற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழிச்சிருந்து அதுக்கப்புறம் தூங்கி திருப்பி அதிகாலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவர் கிளம்பி போய் நான் ஸ்டாப்பாக ஒவ்வொரு தொண்டன் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கலந்துக்கிறது நல்லது கெட்டதுன்னு கட்சி பணிக்கு கலந்து கொண்டதை தாண்டி எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத இன்னொரு விஷயத்தை அவர் ஆனந்த் அவர்கள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்பாக ஐடி விங் சோஷியல் மீடியா விங்காக வந்து ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுவதற்காக முன்னாடி ஏற்பாடு பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்பொழுது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா புஷி ஆனந்த் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய உடல் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் செய்யப்படுவதாக இருக்கிறது. ஆனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் அவர்கள் தன் கூட பிறந்த சகோதரி இறந்துருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, நம்ம எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஏதோ நீங்கள் இருக்கீங்க, ஆனந்த் இருக்கீங்க, சிடிஆர் இருக்காரு, ஜான் சார் இருக்காரு, வெங்கட் இருக்காங்க, நீங்கள்லாம் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் தன் சகோதரி இறந்த அந்த துக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க, அந்த வலி வேதனையை வெளியே சொல்லாமல் கனத்த இதயத்தோடு வந்த ஒவ்வொரு நபர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு தன் கையாலே உணவு பரிமாறி நீங்கள் ஒரு கவலையை வந்து உள்ளே மறைச்சிக்கிட்டு இப்படி வந்து மக்களோடு நின்று சிரித்து அந்த பசங்களுக்கு அந்த கவலையை மறந்துட்டு அவங்கள உற்சாகப்படுத்தி வேலை செஞ்சு இப்படி ஒரு நபர் கிடைப்பது என்பது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் உள்ளபடி அவர் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லணும். நீங்கள் ஆனந்த் அவர்கள் வந்து கிடைச்சதுக்கு விஜய் அவர்கள் நிச்சயமாக கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி இருந்திருக்கான ஒரு வரலாற்றில் இருக்கு. ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். தன் உடன் பிறந்த சகோதரி இறந்த பொழுது அல்லது தன் உடன் பிறந்த நபர்கள் யாராவது ஒரு நபர் இறந்த பொழுது அரசியல் கட்சி நிகழ்வுக்காக தன் தலைவன் சொல்லிட்டான்றதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு தன் சோகத்தையும் தன் அழுகையும் மக்கள் மத்தியில் காட்டாமல் அதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாமல் அந்த சோகத்தை சொல்லலை, அந்த நிகழ்வையும் பெருசாக அவர் வந்து யார்ட்டையும் சொல்லிக்காமல் மறைச்சிட்டு வந்தவங்களை இன்முகத்தோடு வரவேற்று அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷால்வை போட்டு அவங்கள பற்றி மேடையில் புகழ்ந்து தன் கையால் உணவு பரிமாறி இதெல்லாம் வந்து தலைவர் மீது தன் கொண்ட தலைவர் இருக்கார்ல விஜய் அவர்கள் தன் கொண்ட தலைவர் அந்த கட்சியின் மீது அவர் மீது கொண்ட பேரன்பு அதை நேசிக்கக்கூடிய தன்மை தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து அவர் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் ஆனந்த் அவர்களை இந்த பொறுப்பில் போட்டாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்கல்ல, அதற்கான சரியான விடை இதுதான். ஸோ இதற்கு மேலே அவரை விமர்சிப்பதற்கு எவனுக்கும் தகுதியில்லை. இது போல ஒரு டெடிகேஷனாக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான்றது தான். இது போல் அரசியல் வரலாற்றில் யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆனந்த் அவர்களை பற்றி குறை நம்ம பேசிக்கலாம். சரி.